பேப்பர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லென்த் 3 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆஃப் ஆர்ம் ஹோல் 4.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்கே 1 inches மார்க் பண்ணுங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் 4 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 1 inch மார்க் பண்ணுங்கள் பஃப் ரைசிங்காக. இப்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருந்து 5 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 5 inches மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை லைனிங்கில் வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்க் காட்டனை ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை இந்த ரிங்கில் பின் பண்ணிவிட்டு சாக் யூஸ் பண்ணி அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல் ரவுண்ட் ஆர்ம் வந்து 8 inches. ஸோ 1 inches மைனஸ் பண்ணிவிட்டு 7 inches மட்டும் மார்க் பண்ணுங்கள். இப்போது பார்டர் வித்து 0.5 inches மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்லீவ்ஸ்க்கும் பார்டர் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பார்டரை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 lines ஆஃப் ஜரி செயின் அவுட்லைன் போட போகிறோம். நெக்ஸ்ட் 2 mm பீட் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நீடில் ஒரு கோல்ட் பீட் அண்ட் ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த லைன் ஃபுல்லாக.
ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த லைன் ஃபுல்லாக. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் இந்த 2 லைன்ஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு லைன் 2 mm பீட் போட்டோம்னா பார்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பார்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்லீவில் கோல்ட் பீட் அண்ட் பேர்ல் பீட் ரேண்டமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஃபினிஷ் பண்ண. பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பீட் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த செயினை லாங்காக இழுத்துக்கோங்க. இழுத்த செயினை ஓப்பன் பண்ணி அதை பீட்குள்ளே லாக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதை செயின் லாங்காக இழுத்துக்கோங்க. இழுத்த செயினை ஓப்பன் பண்ணி அதை பீட்குள்ளே லாக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரிங்கில் இருந்து ஃபேப்ரிக்கை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பேப்பர் பேட்டர்ன் இது மேலே வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். பார்டருக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நாட்சஸ் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டு பாவாடைக்கு பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் இருக்குல்ல, அதையே அகெயின் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் சைட் 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக் டெப்த்து 4.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னை லைனிங்கில் பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே டாட்ஸ்க்காக 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். நெக் அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலை, பிகாஸ் நம்ம பவுண்டிங் பண்ண போகிறோம் நெக் அண்ட் ஆர்ம் ஹோலில். ஸோ அதுக்காக தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலை. ஸோ ஃப்ரண்ட் பாடி பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் பேப்பர் பேட்டர்னை லைனிங்கில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்ஸ்க்காக 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் லைன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் லென்த்து 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு நெக் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்கில் இருந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க.
மிடில் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஹூக் அண்ட் பார் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவில் இன்னும் நம்ம கிளியராக பார்க்கலாம். லைனிங்கோட வித் வந்து 2.5 மீட்டர்ஸ் அண்ட் லென்த் வந்து 26 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பட்டு பாவாடையோட வித் வந்து 2.5 மீட்டர்ஸ் அண்ட் லென்த் வந்து 28 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.